மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் பச்சையாகவே சேர்த்து அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. குழம்பு கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஹாய் ஜெயந்தி சிவபிரகாஷ். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. நான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மிளகு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு காரக்குழம்பு நம்ம தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு டைமில் இருந்தாலும் இந்த டைமில் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அந்த டைமில் மட்டும்.